மோட்டரோலா வந்து கைக்கடக்கமான ஒரு சின்ன ஃபோன், அதாவது வழக்கமாக இப்போ உள்ள ஃபோனில் 6.7 இன்ச்சுங்கிற மாதிரி பெரிய டிஸ்பிளே வருது. அதுக்கு பதிலாக ஒரு நார்மலான கைக்கடக்கமான ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளேயோட சூப்பரான கேமராஸ், அது போக நல்ல ஒரு சிப்செட், மேலும் சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பேட்டரி மாதிரி பல விதமான விஷயங்களோட மோட்டரோலா வந்து H50 Neo அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பில்டு கொண்டு எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. இந்த மோட்டரோலா H50 Neoவில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பேக் சைடை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நாட்டிக்கல் ப்ளூ, போன்சியானா அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து கிடைக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. அதனால இந்த ஃபோன் வந்து வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது, கீழே விழுந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை மாதிரியாக ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட வெயிட் வெறும் 171 கிராம் தான் வருது. ஸோ ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ரீசெண்டாக பார்த்த மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு சின்ன டிஸ்பிளேயோட வர்ற ஃபோன் சொல்லலாம். அதாவது இந்த ஃபோனில் ஒரு 6.4 இன்ச்சுக்கான 1.5K POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் பேனலாக கொடுக்காம LTPO பேனலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 3000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. அது போக டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளே இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்க காரணத்தினால HDR கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். அது போக 100% DCI P3 கலர் காமெண்ட் சப்போர்ட் இருக்கு. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பொறுத்த 2800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. அதனால ஒரு நல்ல பிரைட்டஸ்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளேல வந்து SGS ப்ளூ லைட் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குறைய சொல்லாத மாதிரி சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 4 நானோமீட்டர் ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்கா மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். அதாவது இந்த ப்ராசருக்கு 49 ரேங்க் வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 45 மார்க் எடுக்குது. ஒரு பி கிரேட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இந்த ப்ராசரால் நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ட்ரி லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளையாடலாம், சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் வருது. 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண மோட்டரோலோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு முறையாக மோட்டரோலா வந்து ரொம்ப வருடம் அப்டேட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாங் டென்யூரில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனில் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 700C அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஷேக் ஆகாத வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ரெண்டாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமரா நமக்கு 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கலாம். அது போய் இதே கேமரால மேக்ரோ ஆப்ஷனும் இருக்கு. மூணாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 3x டெலிஃபோட்டோ லென்ஸாக கொடுக்குறாங்க. 3x ஜூம்ல வந்து நீங்க வந்து போட்டோஸ் வந்து எடுக்க முடியும். மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம். ஸோ கேமராஸும் இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக செல்ஃபி கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்கலாம் சொல்றாங்க. ஸோ கேமராஸுமே வந்து குறை வைக்காம கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்கு. இது போக 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதே ஃபோனோட பேட்டரிஸை பொறுத்தவரையும் 4310 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில். அதாவது 15 வாட்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. சார்ஜ் பண்ணுறக்கா USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 23,999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவரலாக ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பில்ட் குவாலிட்டி மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங்கோட
அது போக டிமென்சிட்டி 7300 சிப்செட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். டிஸ்பிளே மீது சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது போக டீசென்டான கேமராஸ் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ரியர் கேமராஸ் இருக்கு. ஃப்ரண்ட் சைடுமே டீசென்டான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோனில் குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறைவாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம் மோட்டோரோலா. ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோலா H50 நியூ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.